ஃபைன். ஸோ இதில் நம்ம ஜாகிரஃபி அண்ட் கல்ச்சர் அப்படிங்கும்போது ஐ ஹேவ் 4 டாபிக்ஸ் டுடே செப்டம்பர் மந்த்துக்கு. சிம்பிளான டாபிக் தான், பட் அதுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு என்னன்னா இட்ஸ் பிட் டீப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நமக்கு இப்போ இந்த செப்டம்பர் ஆர் ஆகஸ்ட் லாஸ்ட்டு செப்டம்பர் மந்தில் வந்து இந்த யுனெஸ்கோவில் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்துட்டு இன்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சாத் பூஜான்னு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹை சீஸ் ட்ரீட்டின்னு ஒன்று கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு சில நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் ஹிமாலயன் ரீஜனில், நார்த் ஹிமாலயன் ரீஜனில் நடந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் இவெண்ட்ஸ், ஸ்பெஷலி ஆகஸ்ட், டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் அண்ட் த பிகினிங் ஆஃப் செப்டம்பரில் ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிற ஃபினாமினா அடிக்கடி நியூஸில் வந்து பேசப்படுது. ஃப்ளாஷ் ஃப்ளட், கிளவுட் பஸ்ட், ஃப்ளாஷ் ஃப்ளட், கிளவுட் பஸ்ட். இப்போ கிளவுட் பஸ்ட்னா என்ன, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோடைய பேசிக்ஸ் எல்லாம் என்னென்னு. பட் ஹவு இதை வந்து எப்படி நாம் இன்டெப்த் கான்செப்டோட அசோசியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 3 ரீஜியனுமே பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணப்பட்ட இடங்கள். ரைட்டா? ஃபைன். ஸோ எஸ், ஹியர் ஆர் சர்டன் நியூஸ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். கிஷ்வர் கிளவுட் பஸ்ட், வை இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வல்னரபிள் டு சச் டிசாஸ்டர்? ஃபர்ஸ்ட் லெட் மீ, நீங்களே சொல்லுங்களேன், கிளவுட் பஸ்ட்னா என்ன? எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ரைட், ஓகே. வேற கிளவுட் பஸ்ட்? ஓகே, ரைட். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம மழை பொழிவு அப்படிங்கிறது 1 மணி நேரத்தில் 1 மில்லிமீட்டரோ 2 மில்லிமீட்டரோ மழை பதிவாகிறதுங்கிறது லாஜிக்கல், நார்மல். பட் ஒரே மணி நேரத்தில் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ள, கொரட்டூர் மாதிரியோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள ஒரே மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இயல்பாக வந்து திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஏன்னா ஒரு நார்மல் ட்ராப்லெட்டுடைய சைஸ் அண்ட் கிளவுடுடைய அவுட்பர்ஸ்டுடைய சைஸ் எல்லாமே இட் வில் பி நார்மல். பட் அட் சர்டன் கண்டிஷன்ஸ் the size of the droplets may get enlarged, right? And the amount of rainfall will also get voluminous. இதுக்கு சில circumstances தேவைப்படும். What are all the conditions அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். ஸோ லெட்ஸ் see cloud burstனா என்னங்கிறத பார்ப்போம். ஸ்பெஷலி நாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஹிமாச்சல், ஹிமாலயன் ரீஜன்னா அதுக்கு ரொம்ப வல்னரபிள் இல்லையா? அப்போது மவுண்டன்ஸ் ஆர் வெரி வல்னரபிள் ஃபார் இட். 2. அண்ட் இதுக்காக ஐஎம்டி கொடுக்கக்கூடிய கிளவுட் கோடட் வார்னிங்ஸ். அண்ட் இது சரி பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. நம்ம இந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த இண்டெப்த்தாக பார்த்துடலாம். டாப்லர் வெதர் ரேடார்னா என்ன எல்லாமே பார்த்துடலாம். ரைட், ஃபைன். ஸோ எஸ், கிளவுட் பஸ்ட் நான் சொன்ன மாதிரி within a period of 1 hour and within 1 kilometer square 10 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் பதிவாகுது அப்படிங்கும்போது அதை வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த கிளவுட் பர்ஸ்ட் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? வாட் ஆர் ஆல் த காசஸ் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா, நார்மலாக ரெயின்ஃபால் அப்படிங்கும்போது 4 விதமான ரெயின்ஃபால் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். என்னென்னது? 1, த வெரி ஆப்வியஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். 2, இந்தியாவில் பேர் போன ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். 3, தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சைக்ளோனிக் ரெயின்ஃபால். அண்ட் 4th ஒன் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் இல்லையா? இது எல்லா 4 விதமான ரெயின்ஃபாலுக்குமே there is one common thing. What is that? Height, normal lapse rate. மேலே போக 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 the temperature will reduce and there will be high probability for the formation of saturation point, dew point நடக்கும், மழை பெய்யும் இல்லையா? ஒருவேளை கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்டை விட இன்னும் பல படி மேலே இன் ஆல்டிடியூட் வந்து if the moisture laden air gets pushed up, then ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ராப்லெட்ஸுடைய சைஸ் வந்துட்டுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக எங்கே ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னா இந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் அதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். எதுக்கான ப்ராபபிலிட்டி? ஃபார் த ட்ராப்லெட் சைஸ் டு கெட் என்லார்ஜ்ட் மோர் தென் நார்மல் சைஸ் இல்லையா? ஸோ பாருங்க, உங்களுக்கு அந்த வார்மான மாய்ஸ்டான ஏர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த மவுண்டன். அண்ட் ஒன்ஸ் இந்த ஸ்லோப்பை வந்து அது ரீச் பண்ணும்போது இட் வில் கெட் அப்லிஃப்டட், விச் இஸ் ஓரோகிராஃபிக் அப்லிஃப்ட் இல்லையா? இது மேலே போகும்போது அதோடைய டியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ட்ராப்லெட்டாக மாறும். ஆனால் சாதாரணமான சுச்சுவேஷனில் அந்த மழை வந்து நாம் அங்கேயே கிளவுட் ஃபார்ம் பண்ணி அங்கேயே வந்து மழையாக கொட்டிடணும். ஆனால் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அது கொட்டாது. ஏன்னா there will be continuous powerful updraft of warm moist wind. கீழே இருந்து கன்வெக்ட் ஆகிட்டே இருக்கும் மேலே. அப்போ மேலேருந்து கீழே வந்து மழை புஷ் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணும்.
ஆனால் அதை கீழே வர விடாமல் கீழே இருந்து இருக்கக்கூடிய வார்ம் மாய்ஸ்ட் ஏர் வந்து இதை மேல் நோக்கி புஷ் பண்ணும். இப்படி புஷ் பண்ணி ஒரு கட்டத்தில் இது எங்கே கொண்டு வந்துடும் அப்படின்னா டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். அங்கே டெம்பரேச்சர் இன்னும் லோவராக இருக்கும். அப்போ உருவாகக்கூடிய டிராப்லெட்ஸ் வந்து இங்கே உருவாயிருந்தால் அதோடைய சைஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், மேலே உருவாகக்கூடிய டிராப்லெட்டுடைய சைஸ் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் லாங்மயர் பிரெசிபிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. Langmuir precipitation process, a process in which the size of the droplets getting increased, right? கோஆலஸ் ஆகும். சில நேரத்தில் வந்துட்டு என்னன்னா, இப்போ மேலே போகக்கூடியது எல்லாமே அதோடைய சைஸ் பெருசாகும்னு சொன்னோம், ரைட்டா, என்லார்ஜ் ஆகுறது. சில நேரங்கள்ல மேல இருந்து கொட்டக்கூடிய அந்த சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் கீழே இருந்து உருவாகக்கூடிய டிராப்லெட்ஸ் மேல அப்படியே விழுந்து அது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து பெரிய பெரிய டிராப்லெட்ஸ் வந்து உருவாக்கும், ரைட்டா. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங்மயர் பிரெசிபிடேஷன் ப்ராசஸ். டிராப்லெட்ஸ் உடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த ப்ராசஸ், ரைட். ஸோ இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது கட்டாயம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லாங்மயர் ப்ராசஸ் அப்படிங்கிறது பின்னாடி வந்து நடந்திருக்கும், ரைட், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டிராப்லெட்ஸ். இது வந்து நமக்கு அங்கே மட்டும் இல்லை, மழை இருந்தால் தான் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் 99% சர்க்கம்ஸ்டான்சஸில் மழை இருந்தால் நடக்கும் ஓரோகிராஃபிக் லிஃப்டிங். ஆனால் நம்ம ஊரில் மலைகள் இல்லாத பகுதியிலையும் கிளவுட் பர்ஸ்ட் நடந்திருக்கு. இப்போ நமக்கு போன வருஷம் நடந்துச்சு செப்டம்பரில். எங்கே கொரட்டூர், அண்ணா நகர்லாம் வித்தின் ஒரு 1 hour or 2 hour பீரியடுக்குள்ளே 16 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்லாம் பதிவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ரைட், ஃபைன். ஸோ இது மோஸ்ட்லி எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஓரோகிராஃபிக் ரீஜனில் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து அப்லிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி, மலைகளே அப்லிஃப்ட் பண்ணிடும். நம்ம ஊர்ல வந்து அப்லிஃப்ட் நடக்கணும் அப்படின்னா மழை இல்லை. அப்போ அதுக்கு எது மூல காரணமா இருக்கணும்? டெம்பரேச்சர். சி கிவ்ஸ் மாய்ஸ்சர், ஆஃப் கோர்ஸ். மாய்ஸ்சர் மட்டும் இருந்தா போதாது, டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமான வெக்க பயங்கரமான ஹீட் இருக்கும்போது மழையே இல்லைன்னா கூட வெறும் கன்வெக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அப்படியே ஏர் வந்து லிஃப்ட் ஆகி மேலே போகும், பயான்சி. இந்த கன்வெக்ஷனே என்ன பண்ணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உயரமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும், மழையே இல்லைன்னா கூட, ஃப்ராண்டே இல்லைன்னா கூட, சைக்ளோன் இல்லைன்னா கூட, ரைட். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நமக்கு நடந்துச்சு போன வருஷம், ரைட். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னால வந்த கிளவுட் பர்ஸ்ட். பட் வெரி ரேர். மேக்ஸிமம் எதனால தான் நடக்கும் அப்படின்னா ஓரோகிராஃபிக் லிஃப்ட்னால தான் நடக்கும் கிளவுட் பர்ஸ்ட். புரியுதுல்ல, ரைட். இது ஏன் அதிகப்படியா மலை பிரதேசங்கள்ல நடக்குது அப்படிங்கிறதுக்கும் காரணம் புரிஞ்சிருக்கும். பிகாஸ் தெர் இஸ் ஓரோகிராஃபிக் அப்லிஃப்ட், ரைட்டா. அதனாலதான் இந்த ஹிமாலயாஸ் ரீஜன் வந்து ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்படுறது. கூடவே பெய்கிற மழை எல்லாமே ஸ்டீப் ஸ்லோப்ஸ்ல இருந்து அப்படியே மலன்னு மேல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அன்கன்சாலிடேட்டட் ஸ்லோப்ஸ்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், மக்களுடைய இந்த குடிசைகளா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும் இல்லையா, இந்த ஸ்லோப்ல கட்டி இருப்பாங்க. அந்த இடத்துல கிளவுட் பர்ஸ்ட், சாதாரண மழை வந்தாலே டேஞ்சர். இந்த கிளவுட் பர்ஸ்ட் மாதிரியான ஃபினாமினன் வரும்போது அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு the soil is not capable enough, ரைட்டா, ஃபைன். ஸோ ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அப்படிங்கிறது ஒரு காரணம். நேரோ வேலிஸ், நீங்க ஒரு ரிவருடைய லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது யங் ஸ்டேஜ், மெச்சூர் அண்ட் லேட்டர் ஸ்டேஜ்னு பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் யங் ஸ்டேஜ்? வி ஷேப்டு வேலிஸ் இல்லையா. நதிகள் வந்து ரொம்ப வைடாலாம் போகாம ரொம்ப குறுகலான ஏரியால போகும். பட் தேர் வில் பி ஹை அண்டர் கட்டிங், அப்படியே கட் பண்ணி கீழே டீப்பா அதை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்கும். பெய்யக்கூடிய மழை எல்லாமே இட் கெட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு திஸ் வி ஷேப்டு வேலிஸ். பெய்யற மழை எல்லாமே நிறைய இடத்துல ரன் ஆஃப் ஆச்சுன்னா அதோட எனர்ஜி டிசிபேட் ஆயிரும். ஆனா மலை பிரதேசங்கள்ல அது வந்து கலெக்ட் ஆகக்கூடிய இடம் என்னமோ இந்த வி ஷேப்டு வேலிஸ் தான். ஸோ அதோட எனர்ஜி வந்துட்டு டிசிபேட் ஆகாம இட் கெட்ஸ் கான்சென்ட்ரேட்டட் டு ஒன் பர்டிகுலர் ஏரியா. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப வேகமாக வந்து அதோடைய ஸ்பீட் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். தட் இன்க்ரீசஸ் த கேட்டாஸ்ட்ராஃப், ரைட், ஃபைன். ஸோ நேரோ வேலிஸாக இருக்கட்டும், புவர் ட்ரைனேஜ், லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க்கு, நம்ம பயங்கரமாக மழை கொட்டும் போது பிடிச்சி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மண்ணுடைய ஸ்ட்ரென்த் இருக்காது. ப்ளஸ் அதில் நம்ம ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப லூசண்டாக இருக்கும். ப்ளஸ் ஹிமாலயா அப்படிங்கிறது இட் இஸ் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் இல்லையா, வல்னரபிள் டு குவேக்ஸ் ஆல்சோ, ரைட். அந்த இடத்துல கிளவுட் பர்ஸ்ட் நடக்கும்போது இட் இன்க்ரீசஸ் த வல்னரபிலிட்டி, ரைட். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ ரீசன்ஸ் வை மவுண்டன்ஸ் ஆர் வெரி வல்னரபிள் டு கிளவுட் பர்ஸ்ட். மெயின்ஸுக்கு பாசிபிள், அதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, மெயின்ஸ்ல வந்து இது கேட்கலாம், ரைட், ஃபைன். கலர் கோடட் வார்னிங்ஸ் பை AMD, இதை பத்தி பெருசா படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த 4 கலர் கோடு தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். IMD இஷ்யூ பண்ற வார்னிங்ல அதில் ப்ளூ கலரோ இல்லை வந்து பிளாக் கலரோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டா. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது லைக் 4 colored வார்னிங்ஸுக்கு பதிலாக 6 colored வார்னிங்ஸ்னு சொல்லி குழப்புவாங்க. மொத்தமாகவே இருக்கிறது 4 வார்னிங் தான். பச்சை விச் மீன்ஸ் நோ இஷ்யூ அட் ஆல், ரைட்டா. எல்லாமே தெளிவாக இருக்குது, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லோ அலர்ட் அப்படிங்கும்போது திஸ் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், ரைட்.
64.5 millimeter to 115.5 millimeter. அதுவும் 24 மணி நேரம் டைம்ல தான், ரைட்டா? ஸோ பெரிய அளவு இன்டென்சிட்டி இல்லை, ரைட்? நார்மல், பட் பி அவேர். அடுத்தது வந்து ஆரஞ்ச் அலர்ட், ஸ்லைட்லி ஹையர் தன் தட், 115.6 millimeter to 204 millimeter within a period of 24 hours. மோஸ்ட்லி இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடெல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஐ மீன் உத்தரகாண்ட்ல எல்லாம், அதுக்கெல்லாம் இந்த ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருப்பாங்க. கிளவுட் பர்ஸ்ட் நடக்கும்போதெல்லாம் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருப்பாங்க. ரெட் அலர்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது. பவர் ஃபெயிலியர் இருக்க போகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெயிலியர், ரோட் பிளாக்ஸ் இருக்க போகுது, எல்லாமே மோசமான கண்டிஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரெட் அலர்ட், ரைட்? அண்ட் அதோடைய கண்டிஷன் எனிதிங் தட் இஸ் அபவுட் 205.4.5 millimeter, இட் வில் பி தி இன்டென்ஸ் ரெட் அலர்ட்டுக்கான சிக்னல்ஸ், ரைட்? ஃபைன். ஜஸ்ட் இந்த 4 மட்டும்தான் இருக்குங்கிறது கூட தெரிஞ்சா போதும். இந்த நம்பர்ஸ் கூட பெரிய அளவு முக்கியம் கிடையாது. நவ் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இவ்வளோ மழை பெய்யுது, கிளவுட் பர்ஸ்ட், இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்தியா தயாராக இருக்கா? டு வி ஹாவ் இனஃப் ஏர்லி வார்னிங் மெக்கானிசம்ஸ்? மிஷன் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட். 2012 வரைக்கும், 2012 வந்து ஒரு மிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, நேஷனல் மான்சூன் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நீண்டதுக்கு அப்புறம் அதோடைய ப்ராக்ரஸ் வந்து ஓரளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோடைய சக்சஸ் மேல பில்ட் பண்ண அடுத்த கட்டம் தான் என்ன அப்படின்னா மிஷன் மாசம் அப்படிங்கிறது. வாட் இஸ் மிஷன் மாசம் அண்ட் ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஏர்லியர் நேஷனல் மான்சூன் மிஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிஷன் மாசம்னா என்ன அப்படிங்கிறத பிரீஃபாக பார்த்துலாம், ரைட்? பாருங்க, 2000 கோடி செலவில் அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம். இதுல there is going to be a combined work of these 3 organizations, Indian Institute of Tropical Meteorology Pune, மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் IMD. இவங்க 3 பேருடைய இவங்களுடைய 3 பேருடைய ஒர்க்ல தான் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. நத்திங் பட் வெதர் ஃபோர்காஸ்டிங். வெதர் ஃபோர்காஸ்டிங்கை தான் நம்ம காலாகாலமாக பண்ணிட்டு இருக்கோமே, அப்புறம் எப்படி இந்த மிஷன் மாசம் இஸ் டிஃப்ரெண்ட்? எஸ், ரியல் டைம் plus infrastructural improvements and not just weather monitoring but also weather intervention, ரைட்டா? வெதர் இப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லை, வெதர் இப்படி இருந்தா அதை நான் எப்படி மாடிஃபை பண்றது? வெதரை மாடிஃபை பண்ண முடியுமா? தாராளமாக மாடிஃபை பண்ண முடியும். கிளவுட் சீடிங் இருக்கு, ரைட்? இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் மூலியமா டெஃபினட்டா வெதரை வந்து மாடிஃபையும் பண்ணலாம். அப்போ நாட் ஜஸ்ட் வெதர் மானிட்டரிங் பட் ஆல்சோ வெதர் இன்டர்வென்ஷன் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் மிஷன் மாசம், ரைட்? இந்த 3 பேரும் முக்கியமான அங்கங்கள். இவங்க 3 பேருன்னா நாலேஜ் சப்போர்ட் பிளஸ் டேட்டா இன்புட்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இதோடைய முக்கியமான சில இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். முதல்ல டேட்டா வேணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்குமே பண்ணுறதா இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே நமக்கு அடிப்படையாக வந்துட்டோன்னா இன்ஃபர்மேஷன் வேணும், டேட்டா வேணும். அந்த டேட்டாவை யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னா, டாப்ளர் வெதர் ரேடார், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அண்ட் ரெயின் கேஜஸ். இதெல்லாம் என்ன? டாப்ளர் வெதர் ரேடார்னா என்ன? வாட் இஸ் ஒரு நார்மல் வெதர் ரேடார்னா என்ன? டாப்ளர் வெதர் ரேடார்னா என்ன? நார்மல் வெதர் ரேடார்னா என்ன? டாப்ளர் வெதர் ரேடார்னா என்ன? ரேடார்னா என்ன? இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. வாட் இஸ் அ ரேடார்? ரைட். ஸோ ஒரு ரேடியோ வேவ்ஸ் மூலியமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய நேச்சர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணுற ஒரு சோர்ஸ் நான் வச்சுங்களேன். இப்போ நான் என்கிட்ட இருந்து ரேடியோ வேவ்ஸை நான் எமிட் பண்ணுறேன். இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு போயிட்டு தூரமாக நான் எதை வந்து டார்கெட் பண்ணுறனோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் விழுகும். விழுந்து அந்த வேவ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எக்கோ ஆகும். இப்படி எக்கோ ஆகி வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸை நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேப்சர் பண்ணுவேன். கேப்சர் பண்ணும்போது ஐ வுட் ரெக்கக்னைஸ் வாட் சேஞ்சஸ் ஹாவ் தட் ரேடியோ வேவ் கான் த்ரூ. அந்த ரேடியோ வேவ்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு குறுக்க என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும், ரைட்டா? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாலை தூக்கி போடுறேன், அது ப்ராப்பரா பவுன்ஸ் பேக் ஆகி வந்துச்சுன்னா அது ஒரு பிளேன் சர்ஃபேஸ். இல்லை நான் தூக்கி போடக்கூடிய ஆங்கிள் இருந்து தாண்டி அது வேற எங்கிட்டோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது ஏதோ கரடுமுரடான சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள், ரைட்? அப்போ இதுதான் ரேடார். வெதர் ரேடார்னா குறுக்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஒரு செவர் இல்லை, அது ஒரு மலை துளியா இருக்கலாம், டஸ்டா இருக்கலாம், கிளவுடா இருக்கலாம், காத்தா இருக்கலாம், ரைட்டா? அப்ப அதுதான் வெதர் ரேடார். சரி, டாப்ளர் வெதர் ரேடார்னா? டாப்ளர், வாட் இஸ் டாப்ளர்? யார் டாப்ளர்னு கேட்கல. வாட் இஸ் த phenomenon of Doppler effect?
ரொம்ப ஃபேமஸ் தானே டாப்ளர் எஃபெக்ட். வாட் இஸ் இட்? இந்த ஆம்புலன்ஸ் கதையெல்லாம் உங்களுக்கு மேபி கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆர் வாட் எவர், தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துடைய ஒரு நாய்ஸ் ஒரு சவுண்ட் வந்து அது கிட்டக்க வர 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 அந்த சவுண்ட் வந்து நான் ரொம்ப பயங்கரமாக கேட்கும் இல்லையா? மறுபடியும் அப்படியே நம்மளை தாண்டி போகும்போது அதோடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ரைட், இதுக்கு பேர் தான் டாப்ளர் எஃபெக்ட். ரைட், ஸோ ஒன்றும் இல்லை, தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு அப்ரோச்சிங் ஆப்ஜெக்ட் நம்மளை அப்ரோச் பண்ண 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 அதோடைய வேவ் லெங்க் வந்து மாடிஃபை ஆகும். அண்ட் அது இங்கேருந்து திரும்ப நம்மளை விட்டு போகும்போது மறுபடியும் அதோடைய வேவ் லெங்க் வந்து மாடிஃபை ஆகும். ரைட், இதுக்கு பேர் டாப்ளர் எஃபெக்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குறுக்க இருக்கக்கூடிய வெதர் ரெயின் ட்ராப்ஸுடைய நேச்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, ஹவ் யூ ஹர்ட் திஸ் ஃபார்ம் ஃப்ரீக்வன்சி வேவ் லெங்க்த்துடைய ரிலேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? Wave speed is equal to frequency into wavelength. இந்த ரிலேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், வேவ் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட் இல்லையா? சிமிலர்லி ரேடியோ வேவ்ஸ் உடைய ஸ்பீடும் கிட்டத்தட்ட இதே தான். வேக்யூமில் அது அட்மாஸ்பியரில் ட்ராவல் பண்ணும்போது அதில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். பட் பொதுவாக கால்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம 3 × 10⁸ தான் எடுத்துப்போம். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் அ சவுண்ட் அப்படின்னா 343 மீட்டர் per செகண்ட். ரைட்டா? இது கான்ஸ்டன்ட். ரைட், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஆர் ஸ்பீட் ஆஃப் வேவ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அதில் என்னதான் மாடிஃபை ஆகுது? ஆனால் நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது, வண்டி தூரத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு விதமாக சவுண்டு கேட்குது, பக்கத்தில் வரும்போது சவுண்டு மாடிஃபை ஆகுது. இஃப் வேவ் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், then why is this wave changing its characteristics? Yes, this is remaining same of course, but what is changing அப்படின்னா இதுதான். ரைட், என்ன ஆகுதுன்னா, இப்போ தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சவுண்ட் எமிட் பண்ணிக்கிட்டே வருது. நான் வந்து ஐம் ரிசீவர். ரைட், அப்போ அது என்ன நோக்கி வரும்போது அது எமிட் பண்ணக்கூடிய வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேவ்ஸ் என்ன நோக்கி நெருங்கி வர 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 இட் கெட்ஸ் கம்ப்ரெஸ்ட். ரைட், கம்ப்ரெஸ்ட். ஓ, வேவ் லெங்த் அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கோங்க. அது என்ன நெருங்கி வர வர, சோர்ஸை நெருங்கி வர வர, சாரி ரிசீவரை நெருங்கி வர 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 this wave gets compressed. இப்படி ஆயிரும். ரைட், அப்போ if wave gets compressed, this is constant. அப்போ வேவ் வந்து வேவ் லெங்த் வந்து கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு யார் இன்க்ரீஸ் ஆகணும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுனால தான் அந்த சவுண்டுடைய பிச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப அது வால்யூமினஸாக கேட்கறது காரணம் அதுதான். ரைட், தூரத்துலேருந்து என்ன நெருங்க 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 வேவ் லெங்த் இஸ் கெட்டிங் கம்ப்ரெஸ்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் எனக்கு அது ரொம்ப பயங்கரமாக வால்யூமினஸாக கேட்கறது. அது என்னை விட்டு திரும்ப தூரமாக போகும்போது கம்ப்ரஸ் ஆன வேவ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரேர்ஃபேக்ஷன் ஆகுது. ரைட், இப்படி இருக்கக்கூடியது மறுபடியும் அதோடைய இயல்பு நிலைக்கே வந்துடுது. அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது மறுபடியும் கம்மியாகும். ரைட்டா, இதுதான் இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது. there will be a change in wavelength and frequency based upon the distance. ரைட்டா, இப்போ நான் சவுண்டுக்கு பதிலாக என்ன அனுப்ப போறேன் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் அனுப்ப போறேன். இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கும்போது நான் அனுப்புறேன் அப்படிங்கும்போது தூரத்தில் வந்து ஒரு ரெயின் ட்ராப் இருக்கு அப்படின்னா அது ரெயின் ட்ராப் தானா, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறதுங்கிறத தாண்டி என்ன வேகத்தில் காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த ரெயின் ட்ராப்புடைய சைஸ் எவ்வளோ பெருசா இருக்கு. ரைட், ஒரு சாதாரண ரெயின் ட்ராப்பா இல்லை ரொம்ப ஹெவியான ரெயின் ட்ராப்பாங்கிறத முதற்கொண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா டாப்ளர் வெதர் ரேடார். ரைட், இந்த டாப்ளர் வெதர் ரேடார் இந்தியாவில் கிட்டத்தட்ட 39 டாப்ளர் வெதர் ரேடார்ஸ் இருக்கு நம்ம நாடு முழுக்க. சுமார் 97% ஆஃப் அவர் லேண்ட் ஏரியா இஸ் கவர்ட். ஆனால் இது பத்தாது. ரைட், இன்னும் நிறைய டேட்டா வேணும். ரைட், அதுக்கு மிஷன் மாசமுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த 2 வருஷத்துல, நம்ம 2 வருஷம் தாண்டிட்டோம், 2024 கொண்டு வந்தாங்க, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, குறைந்தபட்சம் 70 டாப்ளர் வெதர் ரேடாராவது வேணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ரைட், பட் இப்போதைக்கு நம்ம கிட்ட அரௌண்ட் 47 தான் இருக்கு, டார்கெட் அச்சீவ் பண்ணல. மோர் நம்பர் ஆஃப் டாப்ளர் ரேடார்ஸ், மோர் இன்ஃபர்மேஷன் வி கெட் இல்லையா? எஸ், அதுதான் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல டாப்ளர் வெதர் ரேடார் அமைக்கிறது. ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ். இப்போ நமக்கு இந்த விண்டின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே அது கான்ஸ்டன்டா அதுக்கு வந்து டேட்டா ஃபீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? நாம அதில் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நம்ம கேமரா வச்சு ரேடார் வச்சு யாருமே அப்படி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் டாப்ளர் வெதர் ரேடார் இஸ் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன்,
this stores information. ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் என்னன்னா ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ரெயின் கேஜ் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அளக்கிறதுக்கு ரெயின் கேஜ். ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுகளை அதிக அளவில் நம்பர்ஸில் வந்து அமைக்கணும். ஒன் கோல். ரெண்டாவது கோல் சூப்பர் கம்ப்யூட்டிங் பவர். டேட்டா இருக்கு, இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கிறது தான் அடுத்த ப்ராசஸ் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தடுத்த நிமிஷத்தில் அதோடைய ட்ரெஜெக்டரி என்ன அப்படிங்கிறத மானிட்டரிங் இட். அப்போ இஃப் திஸ் ட்ரெஜெக்டரி இஸ் ஃபாலோட் ப்ராப்பர்லி we can easily estimate when it will reach to our place இல்லையா. எப்போ அது வந்து லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கணிச்சிட முடியும் இல்லையா. டேட்டா இல்லை, ஃபியூச்சருக்கு டேட்டா இல்லை, நம்மகிட்ட இருக்கிறது பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு ஃபியூச்சரை வந்து நம்மளால கணிக்க முடியும். அதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டிங் பவர் தேவை. சாதாரண கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸால இந்த சிமுலேஷன் பண்ண முடியாது. அதை பண்றதுக்கு பிரத்யூஷ் மிஹிர் மாதிரியான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது தேவை. ரைட். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் த செகண்ட் திங். கொலாபரேட்டிவ் ரிசர்ச். வெறும் இந்தியாவுடைய வெதர் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட், டேட்டா சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு. அடுத்தது இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கலன்னா இட் வில் பி ஆஃப் நோ யூஸ். கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பப்ளிக் அவுட்ரீச்க்கு நமக்கு என்ன இருக்கு, மாசம் மேப் இருக்கு, எஸ்எம்எஸ் சர்வீசஸ் இருக்கு, மீடியா சேனல்ஸ் இருக்கு. ரைட். அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து டெவலப் பண்ணக்கூடியதான் இந்த மிஷன் மாசமுடைய ஒர்க். ரைட். கிளியர். ஃபைன். இப்போ இதில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சி பேண்டு, எஸ் பேண்டு, எக்ஸ் பேண்டு அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ரேடியோ வேவ்ஸ் தான். பட் வேவ்ஸ் தட் ஆர் டிஃபரிங் இன் தேர் வேவ் லெங்த். ரைட்டா. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம், எக்ஸ் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேவும் இருக்கு, இந்த வேவும் இருக்கு. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, இந்த வேவ் லெங்க்த்தில் ஒரு ரெயின் ட்ராப் எஸ்கேப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இந்த வேவ் லெங்க்த்தில் ஒரு ரெயின் ட்ராப் எஸ்கேப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. தூரத்தில் ஒரு ரெயின் ட்ராப் இருக்கு, இப்படி ஒரு வேவ் அனுப்புறீங்க, இப்படி ஒரு வேவ் அனுப்புறீங்க. எதில் அந்த ரெயின் ட்ராப் மாட்டிக்கும்? இதில் மாட்டிக்குமா? இதில் தான் மாட்டிக்கும். ரைட். லார்ஜஸ்ட் ஸ்பேஸ், அதாவது என்னன்னா டென்ஸாக கவர் பண்ணணும். இப்போ இங்கே வந்துட்டேன்னா there is high probability that it can fall in this place, drop. ரைட்டா. அப்போ longer the wavelength, the probability of getting caught within this wave அப்படிங்கிறது கம்மியாகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மாட்டிக்கும் இதில். ரைட்டா. அப்போ நீங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேவ் அனுப்புனீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் என்ன பண்ண முடியும், ட்ராப்ஸ் உடைய நேச்சரை ஈஸியாக நம்மளால கேப்சர் பண்ண முடியும். வேற இங்கே அப்படிங்கும்போது மேபி நிறைய ட்ராப்ஸ் எஸ்கேப் ஆகும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா. அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம சி பேண்டு, எஸ் பேண்டு, எக்ஸ் பேண்டுன்னு சொல்கிறோம். எக்ஸ் பேண்ட் அப்படிங்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சி, எஸ் பேண்ட் அப்படிங்கும்போது லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ அதிக ஃப்ரீக்வன்சி இருந்தால் ஈஸியாக வெதர் ஃபார்காஸ்டிங் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு நம்ம ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். லாங் வேவ் லெங்த் அப்படிங்கும்போது ரொம்ப தூரத்துக்கு நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் இந்த ஆப்ஜெக்ட்ஸை. ஆனால் ஷார்ட் வேவ் லெங்த் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் பேண்ட் ரேடார்ஸை வச்சு ஒரு ஷார்ட்டர் ஏரியாவுக்கு தான் நம்மளால இந்த வெதர் எல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ரைட்டா. எஸ், இது வந்து இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய டார்கெட்ஸ். இது எல்லாமே 60லேருந்து 70 டாப்லர் ரேடார்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. 15 விண்டு ப்ரொஃபைலர். விண்டு ப்ரொஃபைலர்னா வேற ஒன்றும் இல்லை, வெவ்வேறு ஹைட்ல விண்டு ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதா விண்டு ப்ரொஃபைலர். ரேடியோ சவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, இது எல்லாத்தையும் ட்ராக் பண்றது. இது எல்லாமே என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்முக்குள்ள வரும். ரைட். ஃபைன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்டர் இது மிஷன் மாசம். பாரத் எஃப்எஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்டா எல்லாம் எடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி அடுத்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பண்றதுக்கு பதிலாக வெறும் கம்ப்யூட்டர் வந்து நியூமரிக்கல் மாடல்ஸ்ல பண்றதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அதை சிமுலேட் பண்ணா இட் பி மச் ஈஸியர், லெஸ் எனர்ஜி கன்சியூமிங் அண்ட் மோர் ஆக்யூரேட். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஃபோர்காஸ்டிங் தான் என்ன அப்படின்னா இந்த பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ரைட். பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் தட் யூசஸ் ஏஐ ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங். ரைட். அண்ட் அதோட இன்னொரு நோக்கம் என்னன்னா பஞ்சாயத்து லெவல்ல வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம கூகுள் மேப் பார்த்துருப்போம் இல்லையா, அப்படியே ஜூம் பண்ணி போகும்போது ஒரு எண்டு வரைக்கும் கிளியரா தெரியும், அதுக்கு மேல ஜூம் பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி பிக்சலா உடையும். ரைட்டா. அப்போ அது என்னன்னா அதுக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா there will be clarity. அதுக்கு மேல நான் தெளிவா வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, முத்தத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா கிளாரிட்டி இருக்காது இல்லையா. ஃபைன். ஆனா இங்க 6 கிலோமீட்டர் கிரிட் வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியணும். ஊர் தெளிவா தெரியணுங்கிறது இல்லை, அந்த இடத்துல என்ன வெதர் ஃபினாமினா நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியணும்.
ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவலில் என்ன ஃபினாமினா நடக்க போகுது அப்படிங்கிறத என்னால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியணும். அதுக்கு தான் 12 கிலோமீட்டர் கிரிட்டை தாண்டி 6 கிலோமீட்டர் கிரிட் ஆக்யூரசிக்கு என்னுடைய மானிட்டரிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த டார்கெட், ரைட்? அண்ட் நவ் காஸ்டிங், ஒரு வெதர் ஃபினாமினா வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா, அடுத்த 3 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நவ் காஸ்டிங், ரைட்? ஸோ இம்ப்ரூவ் த ப்ராபபிலிட்டி ஆர் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் நவ் காஸ்டிங். எப்படியெல்லாம் நவ் காஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும், ரைட்? ஃபார் இம்மீடியட் ஃபோர்காஸ்டிங், ரைட்? ஏன்னா இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. வெதர் ஃபோர்காஸ்டிங் இஸ் ஒன் திங், வெதர் இன்டர்வென்ஷன் இஸ் அதர் திங், ரைட்? இந்த கிளவுட் சீடிங் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ரைட்? இதுக்காகவே ஐஐடிஎம்னா ஐஐடி மெட்ராஸ் இல்லை, இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி பூனே, அங்கே வந்துட்டு என்னன்னா ஒரு 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 ஆர்டிஃபிஷியல் கிளவுட் மேக் பண்ணுறதுக்கான டவர்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க, ரைட்? இந்த ஆர்டிஃபிஷியல் கிளவுட் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த கிளவுட்ல சீடிங் பண்ணால் எவ்வளோ மழை பெய்யுது, சீடிங் பண்ண இடத்துல தான் மழை பெய்யுதா இல்லை அடுத்த இடத்துல மழை பெய்யுதா? உதாரணத்துக்கு சென்னையை நோக்கி கொடூரமாக ஒரு பெரிய கிளவுட் வந்துகிட்டு இருக்கு, இந்த கிளவுடு ஃபுல்லாக இங்கே பேஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்னா இங்கே கொடூரமாக ஃப்ளட் வரும், வரவிடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், தூரத்தில் இருக்கும்போதே அதை கிளவுட் சீட் பண்ணணும். இது லாஜிக். பட் ஆக்சுவலாக ஃபீல்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம் இல்லையா? அங்கேயே நான் சீட் பண்ணால் கூட மேபி கடலூர் பாதிக்கப்படுமா இருக்கும், சென்னை பாதிக்கப்படல, பட் கடலூர் மாட்டிக்கிச்சுல்ல. இந்த மாதிரி அந்த ஃபீல்டு ஸ்பெசிஃபிக் ப்ராபபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிளவுட் சிமுலேஷன் சேம்பர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ தி ஓவரால் கோல் என்ன, மிஷன் மோசமுடைய கோல் என்னன்னா, 2047க்குள்ள விக்சித் பாரத் ஆகிறமோ இல்லையோ, 2047க்குள்ள இந்த டிசாஸ்டர்ஸ்னால ஒரு இறப்பு கூட நடக்கக்கூடாது, 0 டெத் டியூ டு மெட்ரோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் காஸ்ட் டிசாஸ்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷன் மோசமுடைய திட்டம். சூப்பர் பாயிண்ட் ஃபார் கன்க்ளூஷன் இல்லையா? கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு நல்ல பாயிண்ட், ரைட்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மிஷன் மோசம். கிளியர்? ஃபைன். அடுத்த டாபிக் போயிடுவோமா? வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு வந்து நியூஸ்ல நமக்கு இந்த முக்கியமான மினரல்ஸ் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. யூஎஸ் வந்து கிரீன்லாண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதும் இல்லையா, பனாமாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதும், அண்ட் சைனா வந்துட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல எந்த அளவு டாமினண்டா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்ரோ டாக்டர்னு பேசுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாமே கடந்த ஒரு 2 மாசமா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. பட் அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ். சைனா இஸ் டாமினேட்டிங் கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின். கிரிட்டிக்கல் மினரல் வந்து அவன் ஊர்ல அவன் மண்ணுல இல்ல, பெருசா இல்ல, ஆனாலும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் உற்பத்தியில ரொம்ப டாமினண்டா இருக்காங்க. எப்படி? ஒரு இண்டஸ்ட்ரியில 3 செக்டர் இருக்கு, அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இல்லையா? ரா மெட்டீரியல்ஸ் மண்ணுல இருந்து எடுக்கிறது அப்ஸ்ட்ரீம், அதை ப்ராசஸ் பண்றது மிட் ஸ்ட்ரீம், மார்க்கெட்டிங் பண்றது டவுன் ஸ்ட்ரீம். சைனா அப்ஸ்ட்ரீம்ல பெரிய ஸ்ட்ராங்கா இல்லை, பட் மிட் ஸ்ட்ரீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உலகத்துல எங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அவன் ஊர்ல கொண்டு போய் தான் ப்ராசஸ் பண்ணணும், ரைட்? இது ஒரு டிபெண்டன்ஸை கிரியேட் பண்ணுது இல்லையா? சைனா மேல ஒரு டிபெண்டன்ஸ் கிரியேட் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்து கிரிட்டிக்கல் மேக்னெட், செமிகண்டக்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த மேக்னெட்ஸ் வந்து நமக்கு சப்ளை பண்ணாம இருந்துட்டாங்க ஒரு டைம்ல. இது வந்து குளோபல் லெவல்ல மார்க்கெட் டிமாண்டை ஏத்துச்சு, விலை உயர்வு கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபேக்டரா சைனா இருக்கு. இதை அப்போஸ் பண்றதுக்கு இப்போ கிரிட்டிக்கல் சப்ளை செயின் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க யூஎஸ் மாதிரியான நேஷன்ஸ். அந்த அடிப்படையில் இந்த நியூஸ் ரொம்ப 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 முக்கியமானது, ரைட்டா? பாருங்க, இந்தியா செக்யூர்ஸ் ரைட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் இன் இந்தியன் ஓஷன். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கான்னு பாருங்க. பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ், பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ், மேங்கனீஸ் நாடியூல்ஸ், அதே ஃபெமிலியர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாரியான் கிளிப்பர்டான் ஜோன், இஸ் இட் ஃபெமிலியர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாரியான் கிளிப்பர்டான் எங்க இருக்கு? ரைட். அப்படின்னா இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஐ திங்க். ரைட், ஃபைன். ஸோ இதை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைங்கிற பட்சத்தில் நாம் இதை டீட்டெயில்டாகவே பேசலாம், ரைட்டா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ், பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இன்னைக்கு செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு இந்த கோபால்ட், ஆர்சனிக், லித்தியம், காப்பர், லெட், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. இதெல்லாம் கடலுக்கு அடியில் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, ரைட்? கடலுக்கு அடியில் 3 விதமா இருக்கு. There are 3 forms of these minerals located in the underwater level. ஒன்று பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ், also called as manganese nodules. இன்னொன்று வந்து பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்,
பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். அடுத்தது வந்து கோபால்ட் பேஸ்ட் ஃபெர்ரோ மேங்கனீஸ் கிளஸ்டர்ஸ். இப்படி 3 ரூபங்கள்ல கடலுக்கடியில இந்த மினரல்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. ரைட்டா? இதை வந்து எப்படி நான் போய் எடுக்கிறது? எனக்கு இப்போ தேவை. உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் தேவை. இதை எப்படி போய் எடுக்கிறது? அவ்வளோ ஈஸியாக என்னோட ஊரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய இந்த நார்மல் லேண்டில் இருக்குன்னா ஐ கேன் ஈஸிலி எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் மைன் இட். ஒருவேளை இது வந்து என்னுடைய 12 நாட்டிக்கல் கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னா ஐ கேன் மைன் இட். ஒருவேளை என்னோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இருக்குன்னாலும் ஐ கேன் மைன் இட். பட் ஒருவேளை இதெல்லாம் ஆழ்கடலில் இருக்குன்னா, நடுக்கடலில் இருக்குன்னா, ஹை சீஸில் இருக்குன்னா இல்லையா, இட் இஸ் நாட் அண்டர் மை நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஐ ஹாவ் டு கெட் தி அப்ரூவல் ஆஃப் சம் ஹையர் அத்தாரிட்டி. And that higher authority is ISA, International Seabed Authority. கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பார்ப்போம். ரைட்டா? அப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரூவல் வாங்கணும் இந்த ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மினரல்ஸை டேப் பண்ணுறதுக்கு. இப்போ நியூஸ் என்னன்னா நாம 3ஆவதா ஒரு இடத்துக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே 2 இடத்துக்கு வாங்கிட்டோம். இப்போ 3ஆவதா ஒரு இடத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே 3 இடம் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு இடம் இந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ்க்கானது, 2வது இடம் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்க்கானது. உலகத்திலேயே பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு 2 ஏரியாவை கான்ட்ராக்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியது இந்தியா மட்டும்தான். மற்ற நாடுகள்லாம் பிஎம்என் வச்சிருக்காங்க, பிஎம்எஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் 2 பிஎம்எஸ் ஸ்பாட்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக இவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கோம். ரைட்டா? ஃபைன், பாப்போம். Yes, so India has signed a contract with International Seabed Authority for exclusive rights to explore polymetallic sulfides in Carlsberg Ridge. ரைட்டா? இதெல்லாம் என்ன, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். So yes, this achievement makes India the first country in the world to hold 2 contracts with ISA for PMS exploration. பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 2 கான்ட்ராக்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். ரைட்? ஃபைன். The International Seabed Authority, an autonomous organization under UNCLOS framework, allotted 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. இந்தியா வந்து மொத்தம் 3 கான்ட்ராக்ட் வச்சிருக்குன்னு ஃபர்ஸ்டே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய பெருங்கடல்ல 1,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து நமக்கு ஒதுக்கி இருக்காங்க. எதுக்கு? இந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அப்படின்னு. அது பின்னாடி வந்து 1,50,000ங்கிறது பாதியா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ்ல நீங்க மேபி படிச்சிருக்கலாம். 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இப்போ நாம வச்சிருக்கிறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சென்ட்ரல் இந்தியன் ஓஷன்ல. ரைட்? ஃபைன். அதே மாதிரி இது எதுக்கு அப்படின்னா பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது பிஎம்என் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ்க்கு 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா பிஎம்எஸ்க்கு 2 இடம் வச்சிருக்கோம். அப்போ 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபார் பிஎம்எஸ். இந்திய பெருங்கடல்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய இடங்கள், கான்ட்ராக்ட் வாங்கி வச்சிருக்கக்கூடிய இடங்கள் இவ்வளவு. 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபார் பிஎம்என், 10,000 டோட்டல் 20,000 கிலோமீட்டர் ஃபார் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். ரைட்டா? இதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ரைட்? 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா ஃபார் இந்தியா. ரைட்? நேஷனல் இதில் இவங்க தான் ரிசர்ச் வந்து மேற்கொள்ள போறாங்க. ரிசர்ச்னா என்ன, இது நமக்கு வந்து மைனிங் பண்றதுக்கான உரிமையை கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான ஒரு தான். எக்ஸ்ப்ளோரேஷனா தெரியும் இல்லையா, இது எந்த அளவுக்கு நம்மளால டேப் பண்ண முடியும், இங்க என்னென்ன மினரல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான அப்ரூவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைன். எஸ், பார்ப்போம். பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்னது? நாடியூல்ஸ். கடலுக்கு அடியில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை வந்து உருட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அப்படிங்கிறது. பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அப்படிங்கிறது as I told you, it's just like how potatoes, இப்படி வெங்காயம் இருந்தால் எப்படி இருக்கும், வெங்காயத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு உருண்டைகள்லையும் இருக்கும். இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ்கடல்ல பல டன் ஆஃப் வாட்டர் வெயிட் வந்து மண்ணை அழுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்படி அழுத்த 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 இப்போ இதுதான் சீ ஃப்ளோர் அப்படின்னா, இந்த சீ ஃப்ளோர்ல ஒரு மினரலுக்கு மேல இன்னொரு மினரல் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். இப்படி ஒட்டுறது வந்து நார்மலா ஒட்டி இருக்காது. ஏன்னா அதுக்கு மேல வந்து பல லட்சம் டன் ஆஃப் வாட்டர் வெயிட் வந்து இதை அழுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி அழுத்த 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 இதெல்லாம் வெவ்வேறு மினரலா இருந்த இது விஷயங்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒட்டி ஒரு பெரிய கூழாங்கல் ஆயிரும். அப்படி உருவான கூழாங்கற்கள் தான் இது எல்லாமே. ரைட்? So these rocks are combination of so many different minerals. Why they are getting compressed அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய கடலுடைய அந்த வெயிட்னால, ப்ரெஷர்னால. ரைட்? அப்படியே கம்ப்ரஸ் ஆகி ஒரு உருண்டையா இருந்தது, லட்டு மாதிரி. ரைட்டா?
அந்த லட்டுக்குள்ள நமக்கு வந்து காப்பர் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும், அர்சனிக் இருக்கும், கேட்மியம் இருக்கும். இது எல்லாமே கேட்ட பெயர்கள் தான் இல்லையா? எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருக்கும். கடலுக்கடியில் அபைசல் பிளைன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு தெரியும் இல்லையா? அந்த பிளைன்ல இந்த கூழாங்கல்லாம் நிறைய கிடக்கும். இது ஒரு வகை பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ். அடுத்த வகையை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுதானே இப்ப நம்ம நியூஸ்ல இருக்கக்கூடியது பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் இப்படி உருவாகுதுன்னா பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் வேற விதமா உருவாகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி உருவாகும். இந்த வீடியோ பாருங்க. கருப்பா ஒரு உருவ புகையா கிளம்புது பாத்தீங்களா? ரைட். இதெல்லாம் என்ன கடலுக்கடியில் நடந்துகிட்டு இருக்கு? What is happening under the ocean? Very good. Hydrothermal vent இதெல்லாமே ஒன்றும் இல்லை. இந்த மிட் ஓஷனிக் ரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெட்ஸ் சே இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, டைவர்ஜன் பிளேட் பவுண்டரிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ரைட்? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கடல் தண்ணியில் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு. இந்த தண்ணி எல்லாமே இந்த ரிட்ஜ் மூலியமா கொஞ்சம் அப்படியே அடியில் போகும். கீழே அதே நேரத்தில் நமக்கு ஏஸ்தனோஸ்பியர் இல்லையா? அப்படியே எரியிற மேக்மா. அந்த மேக்மால ஒரு 1008 மினரல்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட 1008 இல்லை, ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கும். அப்போ இங்க ஏற்கனவே உருகுன நிலையில இருக்கக்கூடிய மினரல்ஸ் உள்ளார இறங்கக்கூடிய இந்த தண்ணியோட கலக்கும், டிசால்வ் ஆகும், ரைட்? அப்போ கீழே தண்ணி பிளஸ் மினரல், டிசால்வ்டு மினரல் எல்லாமே அப்படியே ஒன்னா இருக்கும். அடுத்து என்ன? சூடான ஏரியா அப்படிங்கும் போது இந்த தண்ணி வந்து என்ன ஆகணும்? கொதிக்கணும், கன்வெக்ட் ஆகணும் இல்லையா? அப்படி அந்த தண்ணி வந்து கொதிச்சு மறுபடியும் மேல வரும். உள்ளார போகும்போது எம்டி தண்ணியா, உப்பு தண்ணியா இருந்துச்சு. கீழே போய் அந்த மேக்மா கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மினரல் ரிச் வாட்டர் ஆயிருச்சு. இந்த மினரல் ரிச் வாட்டர் சூடு தாங்காம மறுபடியும் என்ன ஆகுது? மேல வருது. இப்படி மேல வரும்போது அண்டர் வாட்டர் லெவல்ல இருக்கக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? தெர்மோக்ளைன் சார்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்டர் வாட்டர், ஐ மீன் த பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ல தண்ணியோடைய டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி கோல்டு. ஸோ இங்க இருந்து கொதிச்சு வெளியே வரக்கூடிய இந்த டிசால்வ்டு மினரல்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரிசிபிடேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க த டெம்பரேச்சர் இஸ் கோல்டு, ரைட்? எஸ். இது பிரிசிபிடேட் ஆகும்போது இங்க இருந்து இந்த டிசால்வ் ஆச்சு இல்லையா மினரல்ஸ், அந்த மினரல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல ஒரு மலை மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப மறுபடியும் பாருங்க இந்த வீடியோவை. இந்த மலை எல்லாமே அப்படி உருவானதுதான், ரிட்ஜஸ். இது ஹைட்ரோதர்மல் வெண்ட். இந்த புகை வெளியே வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே அந்த டிசால்வ்டு மினரல்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே கொதிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது பல ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிசிபிடேட் ஆகி இந்த மாதிரி மலை மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்? இந்த மலை தான் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்ல ரொம்ப ரிச்சான இந்த மலை, ரைட்டா? சின்ன சின்ன இந்த மலை துண்டுகள், ரைட்? ஃபைன். இப்போ இது இந்த லாஜிக்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபவுண்ட் மோஸ்ட்லி where? In abyssal plains, right? Polymetallic sulfides are present near ridges, mid oceanic ridges, அந்த இடத்துல இருக்கக்கூடிய hydrothermal vent. ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுது இல்ல? இப்ப நாம வாங்கி இருக்கக்கூடிய இடத்தை வந்து நீங்க பார்க்கணும். இந்தியா, இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட், சோமாலியன் பிளேட். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா டைவர்ஜன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, ரைட்? இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் இஸ் மூவிங் இன் திஸ் வே, சோமாலி பிளேட் இஸ் மூவிங் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே என்னன்னா இப்போ டைவர்ஜன் பிளேட்டா இருக்கு. இப்போ உள்ள இருந்து என்ன வரணும்? மேக்மா வெளியே வரணும், ஹைட்ரோதர்மல் வெண்ட். அப்போ இங்க என்ன விதமான மினரல் வந்து உங்களுக்கு இருக்கும்? பாலிமெட்டாலிக் நாடியூலா இல்ல சல்ஃபைட்? எஸ். இந்த ரீஜனுக்கு பேரு கால்ஸ்பர்க் ரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை தான் நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ISA கூட கான்ட்ராக்ட் போட்டு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வாங்கியிருக்கோம். கால்ஸ்பர்க் ரிட்ஜ். இந்த ரிட்ஜில் தான் ஒரு 10,000 கிலோமீட்டரை நாம வந்து 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம், ரைட்? எதுக்காக? பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்க்காக, ரைட்? பாருங்க, இது உலக லெவலில் இருக்கக்கூடிய விதவிதமான பிளேசஸ் தட் ஆர் ரிச் இன் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ். இந்த ரீஜன் எடுத்துக்கோங்க.
இதுல இந்த கோடு கோடா தெரியுது பாத்தீங்களா? These are all plate boundaries where there is possibility for hydrothermal vents to emit polymetallic sulfides. இப்போ இதுதான் நம்ம பேசின இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடு இருந்தால் அந்த கால்ஸ்பர்க் ரிட்ஜ் அப்படிங்கிறது. இது நாடியூல் 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பிளெயின், அந்த ரீஜன் இது. ரைட். அதே மாதிரி இந்த கிளாரியான் கிளிப்பட்டான் ஜோன்னு நான் ஒன்று சொன்னேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது, அது பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஜோன், பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் இருக்கக்கூடிய ஜோன். ரைட். கிளாரியான் கிளிப்பட்டான் ஜோன், அங்கேயும் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நீங்க இந்த ஆரஞ்சு கலர் டாட் எல்லாமே பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் இருக்கக்கூடிய ஜோன். எங்க இருக்குன்னு பாருங்க, எல்லாமே பிளேட் பவுண்டரிஸ்ல தான் இருக்கும். எங்கெல்லாம் அந்த இது சல்ஃபைட் எமிட் ஆக முடியுமோ அங்கதான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ப்ளூ கலர் எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸை இண்டிகேட் பண்ணுது. அது எல்லாமே பிளேட் பவுண்டரி அல்லாம அபைசல் பிளைன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ரைட். லாஜிக் புரியுது இல்ல? ஃபைன். ஸோ பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ்னா என்னன்னு புரியுது, சல்ஃபைட்ஸ்னா என்னன்னு புரியுது. ஓகே. இப்போ now let's see என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் ஆர் மெட்டல் ரிச் மினரல் டெபாசிட்ஸ் கண்டெய்னிங் ஹை வேல்யூ மினரல்ஸ் இன்க்ளூடிங் அயர்ன், காப்பர், ஜிங்க், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். இதுல பாக்குறதுக்கு எல்லாம் தனித்தனி மினரல்ஸா பாக்குறோம், பட் அவ்வளவு தனியா எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது. சொன்ன மாதிரி பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் சல்ஃபைடு ஃபார்மேட்ல தான் இருக்கும். சல்ஃபைடுக்கு சல்ஃபேட் ராக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைரைட் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த பைரைட்டுங்கிற பேர் வந்து இதோடைய கலவையில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சால்கோ பைரைட். what does this mean, சால்கோ பைரைட்? எஸ், எஸ், எஸ். அடுத்து நம்ம அதை தான் டார்கெட் வச்சிருக்கோம். அடுத்த 2 வருஷத்துல அதையும் பிடிச்சிருவோம். அஃபனாசினிகத்தன், எஸ், சி மவுண்ட் அது. யா, நவ் சால்கோ பைரைட்னா என்னது? இது சால்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்டரி ஆப்ஷனல். சால்கோ, சால்கோலித்திக் ஏஜ். சால்கோலித்திக் ஏஜ் என்னது? இது எந்த மினரல்? அந்த காப்பர். அப்போ காப்பர், காப்பர் பைரைட். அப்ப இந்த சால்கோ பைரைட் மாதிரியான பாறைகள்ல என்ன இருக்கணும்? பைரைட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? சல்ஃபைடை குறிக்குது. சால்கோங்கிறது எதை குறிக்கணும்? காப்பரை குறிக்கணும். இவிஸ் ரைஸ் ஆக இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ஷன் ரைஸ் ஆக காப்பர் வயர்ஸுடைய அடாப்ஷன் ரைஸ் ஆகும். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கு, காப்பர் வயர்ஸுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரைட். சால்கோ பைரைட்ல காப்பர் இருக்கு. கலேனாங்கிறதுல லெட் இருக்கும், பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபினா லெட், எஸ்னா சல்ஃபைட். எஸ், ஃபைன். ஸோ இதெல்லாமே they are different from polymetallic nodules. Polymetallic nodules are different. அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, மேங்கனீஸ், நிக்கல், இது காப்பர், கோபால்ட், இது எல்லாமே இருக்கு. ரைட். ஃபைன். எஸ், இது நான் சொன்ன அந்த ப்ராசஸ் தான். அந்த தண்ணி வந்து முதல்ல கீழே இறங்கும், it will get mixed up with the dissolved minerals, அப்படியே கொதிச்சு கன்வெக்ட் ஆகி மேலே வரும். மேலே வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் it will interact with cold sea water and precipitation starts. So all these minerals get precipitated to form such ridges. Right. Okay. இப்போ கால்ஸ்பர்க் ரிட்ஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இட் ஃபார்ம்ஸ் த பவுண்டரி பிட்வீன் சோமாலி பிளேட் அண்ட் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி, இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். நார்மலா இது 1984லயே இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு. UNCLOS UNCLOS அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி இருக்கு, கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு. இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய கடல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் சீஸ் ஆர் ஹை சீஸ், இந்த ரீஜனை நாம எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது? இங்க நடக்கக்கூடிய பொல்யூஷனை யார் தட்டி கேட்பாங்க, இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸை யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, யாருக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறத 84ல் முடிவு பண்ணாங்க. பட் அதை வந்து உடனே அது வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரல. 1992ல தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வருது. எதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராட்டிஃபிகேஷனுக்கு குறைந்தபட்சம் 60 ஸ்டேட்ஸுடைய அப்ரூவல் வேணும், 60 நாடுகளுடைய அப்ரூவல் வேணும். ஸோ அந்த 60வது நாடு அப்ரூவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. 92ல தான் இது வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு. 60 ஸ்டேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ட்ரீட்டி வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வர இருக்கு, ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி. அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஹை சீஸ் ட்ரீட்டிக்கும் அதே கதை தான். அட்லீஸ்ட் 60 ஸ்டேட்ஸாவது ராட்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணாதான் இட் வில் கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். ரைட். ஸோ 92ல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த இந்த ISA உடைய கோல் டு ப்ரூவ் தட் ஹை சீஸ் இஸ் அ காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் மேன்கைண்ட்.
ஒரு நாட்டுக்கு சொந்தமானது இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சொந்தமானது தான் இந்த ஹை சீஸ். அப்போ ஒரு நாடு உள்ள போய் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இன்னொரு நாட்டுக்கு அதனால பாதிப்பு வரக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் அ காமன் ஹெரிட்டேஜ் இல்லையா? அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. பாதுகாக்கணும், அதை வந்துட்டு சஸ்டைனபிளா யூஸும் பண்ணணும். கடைசி வரைக்கும் பொத்தி பொத்தி வச்சிருக்கிறது இல்லை, அதை வந்து சஸ்டைனபிளா யூஸும் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கான இந்த முயற்சி தான் என்னன்னா, இந்த அப்பப்போ எக்ஸ்ப்ளரேஷனுக்கான கான்ட்ராக்டுகளை கொடுக்கறது. இப்போ இந்தியா மாதிரியான நாடு வந்து ஒரு சின்ன ஒரு மினி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி இந்த இடத்துல பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு அதுல மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்போம். இதை வந்து இன்டர்நேஷனல் சீபெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கமிட்டியை டிஸ்கஸ் பண்ணி ஓட்டிங் மூலியமா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இன்னொரு பெனிஃபிட், முன்னேறி வரக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டிங் மூலியமா நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. பட் இந்த அலோகேஷன் எதுக்கு மட்டும்தான்? எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு மட்டும்தான். சும்மா எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணா என்னங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னா அது என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளரேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஐஎஸ்ஏ கொடுக்குது. ஆனா 2024 எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அடுத்த வருஷமோ 2026லயோ இல்லை 2027லயோ ஃபோர்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? எஸ். ஸோ இப்போதைக்கு என்ன மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான கான்ட்ராக்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க, நாட் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அடுத்தடுத்த வருடங்கள்ல தான் வரும். இப்போதைக்கு அதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன். எஸ், அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் கிங்ஸ்டன், ஜமைக்கா. அண்ட் இந்தியாவுடைய கதையை பாருங்க. இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 1,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஃபார் வாட்? ஃபார் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ். இதை வந்து நாம குறைச்சிக்கிட்டோம், 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டரா குறைச்சிக்கிட்டோம். எது குறைச்சிக்கிட்டோம்? நமக்கு அவ்வளோ பெரிய மனசா அப்படின்னு கேட்டா இல்லை, அது வந்து அவங்களுடைய டிராஃப்ட்லேயே இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜர் ஏரியாவை நீங்க கமிட் பண்றீங்க, பிளஸ் நீங்க வந்து சில ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஏரியாவா நீங்க குறைச்சிக்கணும் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரியாவை. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட 1,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அதிக இன்டென்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை இவங்க எங்க தான் பண்ண போறாங்கன்னா இந்த 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்த ஒட்டுமொத்த ஏரியால இவ்வளவு ஏரியால தான் இந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் உடைய அடர்த்தி, டென்சிட்டி அதிகமா இருக்கு. அதனால நாமளே அதை குறைச்சிக்கிட்டோம். ரைட்? ஃபைன். ஏன்னா இதெல்லாத்தையும் ஃபுல்லா தேடி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான், கஷ்டம்தான். ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் 2 பாலிமெட்டாலிக் சல்ஃபைட் ஏரியாஸ். ஒன்று வந்து இந்த சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் ரிட்ஜ், இந்த இடம் சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் ரிட்ஜ், இந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா, திஸ் பிளேஸ். இது நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். இப்போ வாங்கினது இன்னொன்று. ரைட்? இப்போ இதே மாதிரி இன்னொன்று வச்சிருக்கோம், அஃபனாசி நிக்கித்தின் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அஃபனாசி நிக்கித்தின் சி மவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவை இப்போதான் கேட்டிருக்கோம். அது வாங்கிட்டோம் அப்படின்னா அது 4வது ஏரியாவா இருக்கும். ரைட்? ஃபைன். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துருக்கோமே, இதுல யுஎஸ்ஏன்னு ஒரு நாடு இந்த ஐஎஸ்ஏல பார்ட்டே கிடையாது. சைனா இருக்கு, ரஷ்யா இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து நிறைய நாடுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த இன்னைக்கு ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு இந்த ஐஎஸ்ஏல ஒரு இடம் இல்லை. இட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி. பிளஸ் இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. வேற அதை வேற நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்லேருந்து வெளியே, UNFCCCலேருந்து வெளியே வந்துருச்சு, USAID அதில் வந்து ஃபண்டிங் குறைச்சிட்டாங்க. ஸோ இதுலையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம், ஐஎஸ்ஏல யூஎஸ் கிடையாது. அப்போ யூஎஸ்ஏ தன்னுடைய கிரிட்டிக்கல் மினரல் தேவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல அவங்க தேடலாம். ரைட்? பிளஸ் அவங்க இந்த ஒரு சில நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸோட அவங்க வந்து சில ஒப்பந்தங்களை போட்டு, குக் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, நியூசிலாந்து பக்கத்துல இருக்கு, அது கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல இருந்தும் மினரல்ஸ் எடுக்கலாம். கூடவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிரீன்லாண்டை பிடிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் இங்க இருந்தா எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆகுது. ஃபைன். ரைட்? இது புரியுது இல்ல? இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டியை பத்தி ஒரு வாட்டி போய் ரீட் பண்ணுங்க. Polymetallic nodules, polymetallic sulfides, right? And there is one more thing, ferromanganese nodules னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை பத்தி நீங்க you go and take a read, right? Very important. Fine. அடுத்த டாபிக் போயிருவோமா? ஓகே, அடுத்து வந்து 2 ஹிஸ்டரி டாபிக், கல்ச்சர் டாபிக்ஸ் இருக்கு. Yeah, so Indian Railways to commemorate 350th martyrdom day of Guru Tegh Bahadur ji. Guru Tegh Bahadur or Tegh Bahadur. இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தேஜ் பகதூர், ஹூசி? நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சொல்லுங்க, குரு தேஜ் பகதூர் பத்தி என்ன தெரியும்? எத்தனாவது குரு இவங்க? இங்க போட்டிருக்கா?
9th குரு, ரைட். 9th சீக் குரு. ஸோ இவர் என்ன பண்ணார், சீக்கிசம்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார், இந்த ஐடியாலஜி எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ எஸ், குரு தேஜ் பகதூர் வாஸ் த 9th குரு. மொத்தமாக நமக்கு 10 குரு இருக்காங்க இல்லையா? இந்த 10 குரு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் குரு யாரு? குரு நானக். எஸ், குரு கோவிந்த் இல்லை, அது 10வது அவர். குரு நானக், அதுக்கப்புறம் குரு அங்காட், அதுக்கப்புறம் வரிசையா ரவிதாஸ் அப்படின்னு சொல்லி அமர்தாஸ், ரவிதாஸ், ஹர்கோவிந்த், கோவிந்த் சிங், அர்ஜன் சிங், இந்த மாதிரி ஹர்கிஷன் சிங் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இதில் இவர் வந்து 9வது குரு. 10 குருஸ்ல he was the 9th one, leader of 6 from 1665 until his beheading. ஆக்சுவலாக சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் போயிருக்கும். சீக் ஆர்மி எந்த அளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மிலிட்டரியில சீக் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னா, சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நடந்த பிரச்சனையில இருந்து இது ஆரம்பிக்குது, ரைட். ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஒட்டிக்க செட் ஆகாது. ஸோ செட் ஆகாம இருக்கும்போது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜன் சிங் அப்படின்னு சொன்னா, அர்ஜன் சிங் கிடையாது, இன்னொரு குருன்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு வச்சு ஜஹாங்கீர் தலைமையில டார்ச்சர் பண்ணாங்க. இந்த சூடான மண்ணை உடம்புல கொட்டுறது, சுடுதண்ணியில படுக்க வைக்கிறது, இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வரிசையில் இவர் தான், இவர் வந்து அவுரங்கசீப் எகென்ஸ்டா இருந்தார். அவர் வந்துட்டு இவருக்கு ஜஹாங்கீருக்கு எகென்ஸ்டா இருந்தார். இவர் வந்து அவுரங்கசீப் எகென்ஸ்டா இருந்தார். ஃபோர்ஸ்ஃபுல்லா மதம் மாத்துறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்கு எகென்ஸ்டா காஷ்மீரி பண்டிட்ஸ்லாம் இவங்க கிட்ட வந்து முறையிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எகென்ஸ்டா முறையிட்டாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக இவர் வந்து ட்ரீசன் இல்லை, இந்த மதத்துக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுக்காக he got beheaded, right? அவுரங்கசீப் தலைமையில். ஃபைன். he was the youngest son of ஹர்கோவிந்த், the 6th Sikh guru. ஹர்கோவிந்துக்கு அப்புறம் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்தார், ஹர்கிஷன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 5 வயசுலேயே குரு ஆனாரு. 8 வயசுல ஸ்மால் பாக்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு, ரைட்டா. அதுக்கப்புறம் வந்தவர் தான் யாரு அப்படின்னா நமக்கு தேஜ் பகதூர், ரைட். ஸோ he was actually the youngest son of ஹர்கோவிந்த். he was known as ஸ்ரிஷ்ட் டி சடார், அதாவது குளோபல் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரைட். குளோபல் ப்ரொடெக்டர் ஒரு ஷீல்ட் ஆஃப் கிரியேஷன், ரைட். ஸ்ரிஷ்ட் டி சடார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுல கொடுத்துருக்கேன், நம்ம இந்த ஆர்டர் படியே முதல்ல போயிடும், ரைட். ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் குருநானக். குருநானக்குடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, இவர் தான் இந்த முதல்ல ஆதி கிராந்த்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பார். முதல்ல கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு there is no form for God, ரைட்டா. கடவுளுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. ராமும் இல்லை, ரஹீமும், ஐ மீன் ராமும் இருக்கலாம், ரஹீமாவும் இருக்கலாம். கடவுளுக்கு பல ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ he opposed idolatry, ரைட். ஸோ இதுதான் வந்து சீக்கிசமுடைய ஆரம்பம். அண்ட் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி அன்டச்சபிள் காஸ்ட், அந்த மாதிரி பல விதமான காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் காஸ்ட்டுங்கிறது இல்லை, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு லங்கார் கொடுக்க ஆரம்பிச்சது வந்து இவர் தான். லங்கார்னா கம்யூனிட்டி கிச்சன், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு இடம், ரைட். லங்கார்ஸ், இவர் தான் இனிஷியேட் பண்ணார் இந்த லங்கார்ஸை, ரைட். அண்ட் உடாசிஸ் அப்படிங்கும் போது என்னன்னா, இவர் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு டிராவல் பண்ணி இந்த சீக்கிசமுடைய கோர் ஐடியாலஜியை வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதான் உடாசிஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டு இதெல்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு சான்ஸ். ஃபைன். ஸோ தட் இஸ் தி டூயிங்ஸ் ஆஃப் குரு நானக் தேவ். தென் குரு அங்காட். முதல்ல இவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்சி சாஹிப் அப்படின்னு சொல்லி இந்த குரு கிரந்த் சாஹிப் இருக்கு இல்லையா, அதோடைய ஆரம்பத்தில் நமக்கு எப்படி கடவுள் வாழ்த்து இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை வந்து அவர் வந்து குருமுகி ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாரு. சீக்கிசமுக்கே உரிய ஒரு ஸ்கிரிப்ட், குருமுகி ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது யாரு அப்படின்னா குரு அங்காட் தேவ், ரைட். குருமுகி அப்படிங்கிற ஸ்கிரிப்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது. அதே மாதிரி வந்து இந்த லங்கார் அப்படிங்கிறதையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இன்னும் வைடர் ஆக்குனது யாரு அப்படின்னா குரு அங்காட் தேவ். தென் வி ஹேவ் குரு அமர்தாஸ். இவர் வந்து மஞ்சீஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணார். ப்ரீச்சிங் சென்டர்ஸ், சீக்கிசம் இன்னும் மேலும் மேலும் பரப்புறதுக்காக பல இடங்களை, இப்போ நமக்கு இந்த அசோகர் வந்து தம்மாவை பற்றி இன்னும் நிறைய இடத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தம்ம பிரவர்த்தகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை வந்து இவர் நியமிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து சீக்கிசமுடைய ஐடியாலஜியை பரப்புறதுக்காக
மஞ்சிதார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குனார். மஞ்சிதார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குனார். ரைட்டா? இவங்க வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீச்சிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சீக்கிசம்ல இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கும். இந்த பல்வேறு இடங்கள்ல வந்து ப்ரீச் பண்ண போகும்போது மக்கள் கிட்ட இருந்து இவங்க காணிக்கையா பணம் வாங்குவாங்க. அந்த பணத்துல ஏற்பட்ட கரப்ஷன்லாம் சீக்கிசம்குள்ள வரும், நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ மஞ்சிஸ் ஏற்படுத்தினாங்க. அண்ட் ஆனந்த் சாஹிப் பிஃபோர் தட் ஹெட் குவார்ட்டர்ஸ், சீக்கிசமுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இன்னைக்கு எதுன்னு கேட்டால் அமிர்தசர்னு சொல்லலாம். ரைட். ஆரம்பத்தில் வந்துட்டு இவர் வந்து கர்த்தர்பூரை தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சிருந்தாரு. கர்த்தர்பூர் காரிடார்லாம் இன்னைக்கு சொல்றோம். ரைட்டா? கர்த்தர்பூர் வாஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சீக்கிசம் இனிஷியலி. போக போக அது ஒவ்வொரு குரு தலைமையிலையும் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இவர் தலைமையில அது எங்க மாறுச்சு அப்படின்னா கோயிந்துவால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து மாத்தினார் ஹெட் குவார்ட்டர்ஸை. அண்ட் அங்க ஒரு கிரியேட் பண்ண ஒரு சாங் தான் இந்த ஆனந்த் சாஹிப். ஆனந்த் சாஹிப்னா டெம்பிள் கிடையாது, இட்ஸ் அ சாங். ரைட். அண்ட் இட் இஸ் இன்க்ளூடட் இன் குரு கிரந்த் சாஹிப் ஆல்சோ. அடுத்தவர் குரு ராம்தாஸ். இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா ராமதாஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸை மாத்துறாரு. ராமதாஸ்பூர் இஸ் நத்திங் பட் டுடேஸ் அமிர்தசர். இன்னைக்கு நம்ம அமிர்தசர்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடம் வந்துட்டு அந்த காலத்துல ராமதாசபுரா அப்படின்ற ஒரு இடம் தான். இவருடைய ஃபர்தர் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா லாவன், சீக் வெட்டிங்ஸ்ல வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு சாங் லாவன் அப்படிங்கிறது. கீர்த்தனைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சீக் வெட்டிங்ஸ்க்கு லாவன். தென் வி ஹாவ் குரு அர்ஜன் தேவ். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜஹாங்கீருக்கு அப்போஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, ஜஹாங்கீர் அப்போஸ் பண்ணி சுடுதண்ணிலாம் குளிக்க வச்சாங்க, சுடு மணலை தூக்கி உடம்புல கொட்டினாங்க. ஸோ முதல்ல சீக்கிசம்காக உயிர் நீத்தவர் யாரு அப்படின்னா குரு அர்ஜன் தேவ் தான். ரைட். அகேன்ஸ்ட் ஜஹாங்கீர், ஹி ஸ்டுட் அகேன்ஸ்ட் ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் குரு ஹர்கோவிந்த். இப்படி ஒரு பிரச்சனை வருது. ஸோ சீக்கிசம் அப்படிங்கிறது இனிமே அமைதி வழியிலே போனா சரிப்பட்டு வராது, இதை எதிர்க்கிறதுக்கு நாம ஒரு மிலிட்ரி பவராகவும் மாறணும் அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சவர் இந்த ஹர்கோவிந்த். என்ன பண்ணார் அப்படிங்கிறத பாருங்க. ஹி இன்ட்ரடியூஸ்ட் மிரிபிரி. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மிரிபிரி, மஞ்சிஸ், இந்த டேர்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மிரிபிரினா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கோவிந்த்வால்ல இருந்துச்சு, அமிர்தசர்ல இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது மதத்துடைய பிலாசபியை பரப்புறதுக்காக ஒரு தலைமையிடம் வேணும் இல்லையா, அந்த தலைமையிடம் தான் இது எல்லாமே. அதுக்கு நேர ஆப்போசிட்ல மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. மிலிட்ரி, அதாவது மிரி பிரி அப்படின்னா, பிரி அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை குறிக்கும், மிரி அப்படிங்கிறது வந்து மிலிட்டரி அத்தாரிட்டியை குறிக்கும். ஸோ இனிமே சீக்கிசம் வந்து வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, தன்னுடைய கம்யூனிட்டிக்காக ஆர்ம்டு ஸ்ட்ரகிளை கூட எடுத்து நடத்துறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளுங்கன்னு காட்டுறதுக்கு தான் இந்த மிரி பிரி பிலாசபியை வந்து இவங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் யாரு அப்படின்னா இந்த அக்கல் தக்த். திஸ் இஸ் அ ஹெட் குவார்ட்டர். அப்படியே இந்த ஆனந்த்பூர் சாஹிப்புக்கு நேராக ஆப்போசிட்ல இருக்கும் இந்த அக்கல் தக்த் அப்படிங்கிறது. இட்ஸ் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்தது குரு ஹர் ராய். நாட் மச் கான்ட்ரிபியூஷன். குரு ஹர்கிஷன். இவர் தான் என்னன்னா இந்த 5 வயசுலேயே குரு ஆனவர். 5 வயசுலேயே குரு ஆகி 8 வயசுல இறந்து போயிட்டார். ஹி செட் டு ஹவ் கியூர்ட் ஸ்மால் பாக்ஸ். அந்த டைம்ல ஸ்மால் பாக்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய எபிடமிக்கா பரவனதா சொல்றாங்க. இவர் வந்து அதுல நிறைய பேரை கியூர் பண்ணதா சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி காட் சக்கம் டு ஸ்மால் பாக்ஸ் இட் செல்ஃப். ரைட். ஊரையே காப்பாத்தினாரு, பட் கடைசியில் வந்து அவர் ஸ்மால் பாக்ஸ்ல வந்து இறந்து போயிட்டாரு. தென் குரு தேஜ் பகதூர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரு தேஜ் பகதூர் 9th குரு. இவர் அவுரங்கசீபை எதிர்த்து இறந்து போனார். நிறைய காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து முறையிட்டது என்ன அப்படின்னா, அவுரங்கசீப் எங்களை வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி குரு தேஜ் பகதூர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதுக்கு எகென்ஸ்டா, அவுரங்கசீப் எகென்ஸ்டா இவர் வந்துட்டு ஒரு விதமான கூட்டத்தை கூட்டுவாரு. பிளஸ் குரு கிரந்த் சாஹிப்லையும் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் ஃபோர்ஸ் பண்ணுவாரு. இது எதுக்குமே ஒத்து போகாம இவருடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்ததுனால he got beheaded. ரைட். அண்ட் ஃபைனலி இந்த கொடுமைகள்லாம் சீக்கிசமுக்கு எகென்ஸ்டா நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, கரப்ஷனும் சீக்கிசம்குள்ள இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை ரிஃபார்ம் பண்றதுக்கு வந்த கடைசி குரு தான் குரு கோவிந்த் சிங். இவர் என்னென்ன பண்ணாருங்கிறத பாருங்க. he founded கலசா, ஸ்டாண்டிங் சீக் ஆர்மி. மிலிட்ரி அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்துட்டு என்னமோ குரு ஹர்கோவிந்த் சிங் தான். பட் ஒவ்வொரு சீக்கியரும் ஒவ்வொரு சோல்ஜரா மாறணும் அப்படின்னு சொன்னதுதான் குரு கோவிந்த் சிங். ஒவ்வொரு சீக்கியர்கள்கிட்டையும் ஒரு மினி ஸ்வாட் ஒன்று இருக்கும். பார்ப்போம் அது எல்லாமே. ரைட்டா? ஃபைன். ரைட். ஸோ அந்த லைக் எவ்ரி சீக் இஸ் அ சோல்ஜர் அப்படின்னு சொன்ன கான்செப்ட் தான் இந்த கலசா அப்படிங்கிறது. பீஸ் ஒரு புறம் இருந்தாலும் சோல்ஜராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கலசா ஐடியாலஜி. 5 கேஸ், கேஷ், கன்கா, கரா, கச்சேரா, கிர்பான். இந்த 5 கேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு சீக்கிசம்ல ரொம்ப பிரின்சிபலான ஒரு ஐடியா. இது என்ன 5 கேஸ் அப்படின்னா, கேஷ் அப்படின்னா நீளமான கூந்தலை குறிக்கும். Sikhism, the followers of Sikh would usually grow long hair, right? Kesh. கன்கா அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா,
ஐம் நாட் ஷோர் அபவுட் வாட் கன்கா இஸ். ஐ திங்க் காட்டன் க்ளோத்திங் நினைக்கிறேன், நான் வரும்போது சொல்கிறேன் நான். ரைட். அண்ட் கரா அப்படிங்கிறது வந்து ஸ்டீல் பேங்கில் குறிக்கும். கையில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்டீல் பேங்கில் வந்து போட்டிருப்பாங்க ரைட் ஹேண்டில். கச்சேரா அப்படிங்கிறதுனா காட்டன் அண்டர் கார்மெண்ட்ஸ், காட்டன் க்ளோத்தை வந்து குறிக்கும். அண்ட் கிருப்பான், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஊசி ஒன்று இருக்கும், மினி ஸ்வாட் ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மினி ஸ்வாட் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த 5 கேவும் இண்டிகேட் பண்ணக்கூடியது ஒரு சீக்கியரை வந்து இண்டிகேட் பண்ணணும். ஒரு சீக்கியரை வந்து இந்த 5 கேவையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல சிஸ்டம் வந்து இவர் தான் கொண்டு வந்தார். ரைட், குரு கோவிந்த் சிங் கொண்டு வந்தார். அண்ட் ஃபைனலி எஸ், மசான் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம். சீக்கிசம்ல நான் சொன்னேன் இல்லையா, ஊர் ஊராக போயிட்டு ப்ரீச் பண்ணும்போது அங்கேருந்து தாஸ்வந்த் மக்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய பணத்தில் 1/10 ஆஃப் தேர் இன்கம் வந்து அவங்க சீக்கிசம் மதத்துக்காக கொடுக்கணும். இந்த பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லங்கார் கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி கிச்சனுக்காக பணம் செலவு பண்ணணும் இல்லையா, லங்காருக்காக. அதுக்கு அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்க. அந்த பணத்தில் வந்து மிஸ்அப்ராப்ரியேஷன் நடந்ததாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த சிஸ்டம் தான் அந்த நிறைய பேருக்கு போய் ப்ரீச் பண்ணி இந்த 1/10 ஆஃப் பணத்தை வாங்குறது. இந்த சிஸ்டம் மாசாண்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தை அடியோட நிப்பாட்டினார். ரைட், யாரு? குரு கோவிந்த் சிங். ரைட். அண்ட் இனிமே குருங்கிற பேர்ல புதுசா யாரும் வரக்கூடாது. இந்த ப்ரீச்சிங்காக 22 பேரை வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குருநானக்குடைய டீச்சிங்ஸை வந்து ப்ரீச் பண்ணாம தங்களைத்தாங்களே மினி குருவா வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த குரு நான் தான், 11வது குரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி. இனிமே குருவே கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியா தீர்மானிச்சவர் குரு கோவிந்த் சிங். இதுக்கப்புறம் ஒரே ஒரு குரு தான். யார் அந்த குரு அப்படின்னா குரு கிரந்த் சாஹிப். அந்த புத்தகம் தான். இது வரைக்கும் குருவும் குருவுடைய டீச்சிங்ஸையும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே குரு கிடையாது, கடைசி குரு இவர் தான். இதுக்கப்புறம் நீங்க வழிபட வேண்டிய ஒரே குரு யாரு அப்படின்னா அந்த குரு கிரந்த் சாஹிப் தான். இவங்களுடைய எல்லாருடைய டீச்சிங்ஸும் கம்பைல் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். ரைட். நீங்க எப்ப போய் ஒரு சீக் இதுக்குள்ள போய் பாத்தீங்க, டெம்பிள்குள்ள போய் பாத்தீங்கன்னாலும் சென்டர் பிளேஸ்ல எதுதான் வகிக்கும் அப்படின்னா அந்த குரு கிரந்த் சாஹிப் தான் வகிக்கும். ஜஸ்ட் லைக் பைபிள். ரைட். எஸ். அண்ட் ஃபைனலி சாத் பூஜா. இந்த யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15+ ஹெரிட்டேஜ் இருக்கு. தீபாவளியை கூட இப்போ நாமினேட் பண்ணாங்க. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் 2024 ஓப்பனாகவே ஒரு கொஸ்டின் வந்துச்சு. கர்பா வந்து இப்போ ரீசெண்டாக எதை ஆட் பண்ணாங்கன்னு வந்துச்சு. உள்ள எது இருக்குன்னு கேட்கல, ரீசெண்டாக எதை ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. கர்பா டான்ஸ். ரைட். ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சாத் பூஜா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் yet a part of this intangible heritage list, but they are considering whether to include this into this list or not. Right. First, சாத் பூஜான்னா என்ன? நார்த் இந்தியாவில் பீகார், யூபி, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஓவராலாக சொல்லணும்னா ஈஸ்டர்ன் இந்தியா, இந்த ரீஜனில் ஃபாலோ பண்ணக்கூடிய, வருஷத்துக்கு 2 முறை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த சாத் பூஜா அப்படிங்கிறது. ரைட்டா. பொதுவாக ஒரு சிலையை வந்து வணங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலை எதுவும் இல்லாமல் சூரியனை கடவுளாக நினச்சி வழிபடக்கூடியது தான். ரைட். சூரிய பொங்கல் மாதிரின்னு வச்சுங்களேன். ரைட். சூரியனை வழிபடக்கூடியது தான் இந்த சாத் பூஜா அப்படிங்கிறது. இது வந்து ஆண்டாண்டு காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சித்திரை மாதத்துலையும் மார்கழி மாதத்துலையும் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இப்போ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை இன்க்ளூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற வேர்ல்டு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட் எடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். இட் நீட்ஸ் டு ஃபுல்ஃபில் 5 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியா எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். எல்லா க்ரைட்டீரியாவும் பாருங்க. தி எலிமெண்ட் மஸ்ட் குவாலிஃபை ஆஸ் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஸ் பர் கன்வென்ஷன் ஆர்டிகல் 2. இந்த ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயாவது இருக்கணும். ஓரல் ட்ரெடிஷன்னா ஜெபிக்கக்கூடிய வேதிக் சாண்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஹெரிட்டேஜ். அப்போ that form comes under oral tradition. Performing art, கல்பீலியான்னு சொல்லி ஒரு ஆர்ட் இருக்கு, ஸ்னேக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அ பெர்ஃபார்மிங் ஆர்ட், டான்ஸ் ஃபார்ம். ரைட். ரிச்சுவல்ஸ், நேச்சுரல் நாலேஜ், கிராஃப்ட், யோகா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஹெரிட்டேஜ் இல்லையா. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷனில் வந்து இது வந்து விழுகணும். ரைட். இட்ஸ் அ செலிப்ரேஷன். ரைட். இப்போ சாத் பூஜா அப்படிங்கிறது ரிச்சுவல் கேட்டகரியில் வரும். ஒரு வேளை வந்துச்சுன்னா ரிச்சுவல் கேட்டகரியில் வரும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்ஸ் கம்யூனிட்டி கிரியேட்டிவிட்டி, இன்டர்கல்ச்சரல் டயலாக் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு குளோபல் கல்ச்சரல் டைவர்சிட்டி. இந்தியாவை தாண்டி இதை பல இடங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் தான் சாத் பூஜா வருது. தீபாவளியுமே ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் தான் வந்துச்சு. இந்தியாவை தாண்டி இதை வந்து பல பேர் பல விதமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளிங்கிற நேமில் அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஸோ இட்ஸ் கல்ச்சரல் டைவர்சிட்டி இன்க்ளூட்ஸ் வயபிள் சேஃப்கார்டிங் மெஷர்ஸ். இந்த ட்ரெடிஷனை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கோலே வந்து எதுக்கு அப்படின்னா அதை உலக அளவுக்கு தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சிங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர் எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு.
nominated with widest community participation, community support வேணும். And finally it is listed in the nations list. முதல்ல உலகளாவிய லிஸ்ட்ல இதை பதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நாட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் லிஸ்ட்ல இது வந்து ஒரு பார்ட்டா இருக்கணும். டொமஸ்டிக்காகவும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்கு, மெயின்டைன் பண்றது சங்கீத் நாடக அகாடமி. அந்த லிஸ்ட்ல பதிங்க, பதிச்சதுக்கு அப்புறம் இன்டான்ஜிபிள் இன்டர்நேஷனல் லிஸ்ட்ல பதிக்கலாம். இப்போதைக்கு சங்கீத் நாடக அகாடமி தான் இதை வந்து பதிச்சிருக்காங்க, ரைட்? இதுக்கு அடுத்து இன்னும் 2 வருஷம் எடுக்கும். இவங்க ஃபைல் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 24 பேர் கொண்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இதை ஸ்டடி பண்ணி ஓகே இந்த கிரைட்டீரியெல்லாம் ப்ராப்பராக ஃபில்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஃப் காட்டணும். அதுக்கப்புறம் யுனெஸ்கோவுடைய 24 நேஷன்ஸ் கொண்ட கமிட்டி வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ 2027 தெரியும் வெதர் சாத் பூஜா இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லிஸ்ட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? எஸ். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன படிக்கணும்னா சாத் பூஜான்னுங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், எந்த ஊர்ல இது நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது நியூஸ்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தையும் படிக்கணும், ரைட்? எஸ். இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ட்ரெடிஷன்லாம் என்ன எதை குறிக்குது அண்ட் ஜஸ்ட் இதெல்லாம் விக்கிபீடியாவில் போய் பாருங்க. கூட்டியாட்டம்னா என்ன, இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத விக்கிபீடியாவிலே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஜஸ்ட் ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். துர்கா பூஜா, தீபாவளி எல்லாமே, ரைட்? ஃபைன். இதில் பெருசாக டவுட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லி ஃபேக்சுவல் ஏரியாஸ். ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேக்சுவலாலாம் போக வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் அண்ட் அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வாட் இஸ் த ப்ராசஸ் பிஹைண்ட் இட், வாட் ஆர் த க்ரைட்டீரியா ஃபார் தட் நீட்ஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஃபைன். இதில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டியும் இந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? எஸ், ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஒரு வைண்ட் அப்.